இந்த காலகட்டத்தை ஆண்டவரே எங்களை வழிநடத்துவீராக. இந்த காலையிலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலையிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. தேவனே சத்தியத்தின் மூலியமாகவும் எங்களுக்கு உதவி செய்ய அதன் மூலியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யுங்கள். சங்கீதம் 25:1 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை உம் சமூகத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இது பேசுகிறதை நாம் கேட்கவும் தொடர்ந்து அது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. சுருக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தாவே எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறுவன்களே, விசேஷமாக ஒரு காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். அது பிற்பாடு நாம் புது தொகுதிக்குள்ளாக போவோம். இது ஆராதனையா இருப்பதினாலே நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்துமா நன்மையா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜூம் பிரேயர் கிடையாது, இது வந்து ஆராதனை. உங்க முகத்தை பார்க்க விரும்புகிறோம். அதனாலே உங்களுடைய வீடியோவை நீங்கள் திறந்து விட்டு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்மையாக இருக்கும். உற்சாகப்படுத்துகிறேன், தயவுசெய்து உங்களுடைய வீடியோவை நீங்கள் சுரக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாருங்கள், நாம் யாவரும் துதி தொழுகைக்குள்ளாக நாம் செல்வோம். நம்மளை துதி தொழுகையில் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாருங்கள் தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனைக்கு நம்ம சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிப்போமாக. நம் கர்த்தர் விடுதலை நாயகனாக இருக்கிறார். அவர் எப்பவுமே நம்மளை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர்கள் கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போமாக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், என்னை இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடில்வே, இனமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, இனமாடி ஆடி துதிப்பே. எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அடித்து மன்னித்தார், என் பாவம் அடித்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானை வல்லமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம்
மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா! நம் தேவன் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா! செங்கடலை நடந்து செல்வோம், யோர்தானை மிதித்து நடப்போம். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம் தேவன் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கின்றார். யுத்தம் நம் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா! பாருங்கள், நம் தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா! ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன், நல்லவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன், உம்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம், ஆண்டவரே சுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம், நான் ஆராதிப்போம், ஆண்டவரே சுவை ஆராதிப்போம். அல்லேலூயா! உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உண்மையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம் சுவாமி. நீரே மகா பரிசுத்தர் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவரே. பிதாவை துதிக்கின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். துதிக்கின்றோம், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜரேகம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா! துதிக்கின்றோம் சுவாமி. அல்லேலூயா! துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே பெரிய கர்த்தர் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா! ஆராதிக்கின்றோம் சுவாமி. உன்னை போற்றுகிறோம், துதிக்கின்றோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், எங்கள் கண்மலையான தேவன் ஆண்டவரே. நீ ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆராதிக்கின்றோம் சுவாமி. போற்றுகிறோம். நீ
நீரே மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே துதி கனம் மகிமை சொல்கிறோம் ஆண்டவரே. துதியும் புகழும் உமக்கு ஒருவருக்கு சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகளை என்னை பெருகு செய்தீரே சோஸ்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே சோஸ்திரம். கிருபைகளா என்னை பெருகு செய்தீரே சோஸ்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே சோஸ்திரம். கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னை வந்த போது நீர் காத்தீ. வேதனை என்னை வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னை வந்த போதும் என்னை காத்தீர். வேதனை என்னை வந்த போதும் கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. தண்ணீர் என்னை வந்த போதும் நீர் துடைத்தீ. உம் கரங்களால் என்னை அழைத்து காத்து கண்ணீர் என்னை வந்த போது நீர் துடைத்தீ. உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே நாம் ஆண்டவரே. மகிமை செலுத்தி துதிப்பே உம்மை துதிப்போம் ஆண்டவரே. உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. வாருங்கள் கர்த்தரை துதிப்போமாக. துதியும் கனமும் எல்லாம் ஒருவருக்கே ஆண்டவரே
உமக்கே தேவா உமக்கே புகழும் புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே புகழும் புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே துதி கன மகிமை ஆண்டவரே. பா பிதாவே ராஜா, எங்க சோதனையில ஆண்டவரே நீர் கிருபை தந்தீரே ஆண்டவரே. எங்கள் வேதனையில ஆண்டவரே எங்களை கண்ணீரை துடைத்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆராதனை சொல்லுகிறோம் ஆண்டவரே. பா எங்க பலத்திலும் ஆண்டவரே நீர் பல, எங்க பலவீனத்திலும் எங்கள் பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம் சுவாமி, நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு, எல்லாம் புகழ் மகிமை உமக்கு ஆண்டவரே. எல்லாம் கனம் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து ஆண்டவரே எங்க ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்துகிறோம் ஆண்டவரே. பா எங்களை பலப்படுத்தும் நீர் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன், எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் சுவாமி. பா பிதாவே ராஜா, வழியை அப்பா உண்டாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. வழியை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீரிலும் ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. துதிக்கின்றோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். நீ ஒருபோதும் கைவிடாத தேவன் சுவாமி. எங்களோட கஷ்டத்திலும் ஆண்டவரே, எங்களோட வேதனத்திலும் ஆண்டவரே, எங்களோட கண்ணீரிலும் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. பா பிதாவே ராஜா, விசுவாசத்தை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆவியானவரே, பா பிதாவே நன்றி ஆண்டவரே. துதிக்கின்றோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும், ஆராதிக்கின்றோம் சுவாமி. துதிகன மகிமே ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடின வண்ணமாக கட்டாவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே எல்லாம் துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் புகழுகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறீர். சகலத்தையும் நன்றாக அறிந்தவராகவும் எங்களுடைய வாழ்க்கையை நன்றாக புரிந்தவராகவும் நீ இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஜெப விண்ணப்பங்களை சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, அதை நிறைவேற்றுவீராக, தொடர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிப்பதற்கு மேலான காரியங்களை செய்வீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த காலை ஆராதனையிலும் கூட விசேஷமாக டிஎம்சி பூச்சோம் திருச்சபைக்காக, குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் உம்முடைய குடும்பமாய் இருக்கிறோம். நாங்கள் யாவரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த கோவிட் காலத்திலே ஆண்டவரே அதிகமாய் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும், சரீர சுகம் பலவீனத்திலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பார்த்து ஆண்டவரே பதில் அளிக்காமல் நீ இருக்க மாட்டீர் கர்த்தாவே. ஒருபோதும் எங்களை தள்ளிவிட மாட்டீர், ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர், ஒருபோதும் எங்களை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கூடாமல் இருக்க மாட்டீர். நிச்சயமாகவே இந்த நாள் வரையிலும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூச்சம் திருச்சபையாக ஒரு குடும்பமாக சமூகத்தில் வந்து இருக்கும் போது நாங்கள் ஆண்டவரை இந்த நாள் வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு காரணம் நான் நீராய் இருக்கிறேன். அதற்காக நன்றி. உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்களை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் எங்களுக்கு மேலா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவனே இந்த காலை வேலை ஆண்டவரே விசேஷமாக ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன்ல நடப்படுகிற
ஆண்டவரே வாரந்தோறும் நடக்கின்ற ஊழியமாய் இருந்தாலும் ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் கர்த்தாவே உம் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள் இன்னும் தொடரட்டும். ஊழியத்துல வந்து பங்கு பெறுவதற்கு ஆட்களை அதிக கர்த்தர் கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெண்டமிக் காலத்துல, இந்த நியூ நார்ம் என்று அழைக்கப்படுகிற இந்த காலத்துல அநேக பேர் ஆண்டவரை சோர்வடைந்து போகிறார்கள். அநேக பேர் ஆண்டவரே திருச்சபைக்கு வர முடியாமல் இருப்பதனாலே பலவீனமாக போகிறார்கள். தேவனே, இப்படிப்பட்ட சோம்பல் காரியங்களை ஆண்டவர் எடுத்து போடுவீராக, சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக. மறுபடியும் உற்சாகத்தின் ஆவி ஆனது அவர்கள் நிரப்பட்டும். ஆண்டவருடைய தொழுதலானது அவர்கள் நிரப்பட்டும். ஆண்டவரை தொடர்ந்து அவர்களை கற்றுக் கொண்டு வருவீராக, ஊழியத்திற்கு பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக ஊழியங்களில வந்து பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவனே, ஒவ்வொரு ஊழியர்களிலும் ஆட்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரை அதிகமான ஜனக்கூட்டங்கள் வரட்டும், பயனடையட்டும். ஊழியர்களின் மூலியமாக ஆயத்தப்படுகிற காரியம் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை புதுப்பிக்கவும் உயரவும் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இவனை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை தலைவர்களுக்காக, முக்கிய குழு தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்தவர் நீர் ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. God has called us is faithful. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரை, எங்களை இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் நாங்கள் கனத்தோடு மரியாதையோடு உமக்கு ஊழியம் செய்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை, இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஆண்டவரை உடைய ஞானத்தை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வழிநடத்தலை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தலைவர்களாக முடிவெடுக்கும் போதும் பேசும் போதும் தேவ ஞானத்தில நிரப்பப்பட்டு பேச, தேவ ஞானத்தில ஆசீர்வதிக்கப்பட, தேவ ஞானத்தில முடிவெடுக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, தேவனை தொடர்ந்தும் கூட பலவீனமா இருக்கின்ற திருச்சபை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, சுப்பிரமணிய மறுபடியும் நினைவு கூறுகிறோம். பத்மாவை திருப்பி நினைவு கூறுகிறோம். அம்மா சாந்தமேரியை திருப்பி நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அம்மா ரமணியை நினைவு கூறுகிறோம். அம்மா யோகரணியை நினைவு கூறுகிறோம். இன்னும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே, இவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் யாவருக்கும் பலவீனங்கள் இருக்கிறது கர்த்தர் பார்க்கிறீர். தேவனே, பலவீனத்திலே நிச்சயமாகவே உன்னுடைய பூரண கரமானது தொடும் என்று சொன்னால் அங்க சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில விடுதலை உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவரே, பலவீனமா இருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமத்தில சுகத்தை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தருவீராக, நீ துறவியாக. தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். விசுவாசம் உள்ளவன் அது ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் உள்ளவன் சுகமடைவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசத்தை புதுப்பிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நடத்தி செல்லுங்க. எங்க திருச்சபையிலே மற்றும் ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு எந்த பலவீனங்கள் இருக்கிறது என்று தெரியாதனாலும், அவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் தேவன் இந்த காலை வரையிலே அவர்களுடைய உள்ளத்தில் இறங்கி சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மறுபடியும் ஆண்டவரே, நாங்கள் ஆமா எஸ்தர் பாரதி குடும்பத்திற்காக நாங்கள் மறுபடியும் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த காலை வழியிலும் கூட தேவன் அவர்களுக்கு சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு இருந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றும் ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் சோர்வுகளை கர்த்தர் முற்றிலுமாக எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியாளை நிரப்புவீராக. இருந்து குடும்பம் முழுவதும் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கோவிட் மலேசியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மலேசியாவில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா அவங்க அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, 9,000 கேஸ்க்கு மேலாக ஆண்டவரே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மரண எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இரக்கம் உள்ளவரே, ஆண்டவரே, இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். God of mercy and God of compassion, we pray unto you, Lord. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, மனம் இறங்குவீராக, இரக்கத்தை பாராட்டுவீராக. ஜனங்களுக்கு மேலாக இரக்கத்தை பாராட்டுவீராக. இங்க மலேசியா தேசத்திற்கு மேலாக இருக்கிற எல்லா பாவ கரைகளும் ஸ்தாப கரைகளும் இயேசுவின் இரத்தத்தினாலே முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க மலேசியா தேசத்தை ரட்சிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க மலேசியா தேச ஜனங்களை கட்ட கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விடுதலையை தந்தருளும். ஆண்டவரே, ஒரு விடுதலையை தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதனையில இருக்கிறவர்கள், ஐசியூல அட்மிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள்,
இருந்து ஆண்டவரே மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், டாக்டர்னால் கைவிடப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு மனிதர்கள் ஆண்டவரே மலேசியா முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் மனம் இறங்கி அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. இந்த கோவிட் முற்றிலுமாக இந்த ஆண்டவரை நாட்களிலே முற்றிலுமாக எடுத்து போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களால் மன்றாடி ஜெபிக்கத்தான் முடியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் தான் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமே. But only you can change, Lord. Only you can do it, Lord. நீர் மட்டும் தான் செய்ய முடியும் ஆண்டவரே. மன்றாடி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம். It's impossible to us, Lord, but it's possible to you. உம்மால முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் செய்து முடிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவனே விசேஷமாக ஆண்டவரே சேகர் வட்டாரத்திலே இருக்கிறவர்களை ஆண்டவரே அதிகமான கண்ணோட்டம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2000 கேஸுக்கு மேலாக வந்து கொண்டே இருக்கிறது. குறையவாக்குது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்கு ஆண்டவரே விழிப்புணர்வை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இந்த மாஸ்க் போடுவதும் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஏனோ தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் உள்ளத்திலே கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக. சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். பெரிய மாற்றங்களை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இறுதியாக கூட கர்த்தாவே நாங்கள் ஆத்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புக்கிட் ஜலீலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புக்கிட் ஜலீல் ஊழியத்தை கர்த்தாவே ஆரம்பிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த ஊழியத்தை பிறந்த ஊழியத்தை செய்வதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தது. இப்பொழுது இந்த ஊழியத்தை ஆண்டவரை என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது, இந்த பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொண்டது இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. மனம் இறங்குவீராக. இதற்கு ஒரு வழிகளை எங்களுக்கு சொல்வீராக. இதற்கு ஒரு ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஒருபோதும் அப்படியே விட்டு விடாதபடிக்கு இவர்களோடு நடப்பதற்கும் இவர்களோடு இன்னும் அதிகமாய் இந்த ஊழியத்தை அவர்களுக்கு ஆண்டவரை ஊழியத்தை அவர் மத்தியிலே செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கிய வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராக தொழுவீராக. ஊழியர்கள் நடைபெறாமல் போனாலும் கூட தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பாதுகாப்பும் அவர்களோடு இருக்கட்டும். அவர்கள் கற்றுக்கொண்டதை மறக்காதபடிக்கு இருதயத்திலும் சிந்தையிலும் பதிக்கப்பட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஆத்ம ஆதாயங்கள் அதிகமாய் நடப்பதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க. தேவனே ஊழியர்களை சிறந்தது இந்த ஆத்ம ஆதாயம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதை செய்வதற்கு எங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்கிறவர் இந்த காலை வேளையில் நம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும் போது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த சத்திய வார்த்தை மூலியமாக நாங்கள் புதுமையாக கற்றுக்கொள்ள மறுபடியும் தெரிந்த காரியமாக இருந்தாலும் கூட அதை கேட்டு மறுபடியும் நாங்கள் மனம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய காரியத்தை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. We have to renew ourselves daily along. எப்பொழுதும் நாங்கள் எங்கள் புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் நாங்கள் புதுப்பிப்பதற்காக சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தொடர்ந்து பேசுவீராக, இடைப்படுவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மேலாக இருக்கட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தூய பிதாவே. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்திற்கிறார் உணாவும் பரிசுத்தப்படுவதா, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல இந்த குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு வைக்கப்படாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் வருகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. இதிலிருந்து நாம் வேத வாசிப்பு கூட கடந்து செல்வோம். வேத வாசிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது தானியேல் புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 21. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 - 21. முதலில் தமிழ் வசனத்திலே வாசித்து கேட்போம். அதற்கு பிற்பாடு ஆங்கிலத்திலே வாசித்து கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 21 வசனம் முடிய. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்
அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவர் தானியேலை நோக்கி, உனக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு இருந்த வாலிபர்களின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானியின் தலைவனே தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசாரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷாஸ் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியேரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராபோஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். 14ஆம் வசனம். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. ஆகையால் மெல்ஷாஸ் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையிட்ட திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பும் முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அவர்கள் ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார்கள். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசாரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கொண்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தமாக கண்டார். கோரேஸ் ராஜ்யபாரம் முதல் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's scripture reading is taken from the book of Daniel, chapter 1, verses 8 to 21. But Daniel resolved not to defile himself with the royal food and wine, and he asked the chief official for permission not to defile himself this way. Now God had caused the official to show favor and compassion to Daniel, but the official told Daniel, I am afraid of my lord, the king, who have assigned your food and drink. Why should he see you looking worse than the other young men your age? The king would then have my head because of you. Daniel then said to the guard whom the chief official had appointed over Daniel, Ananiah, Mishael, and Azariah, please tax your servants for 10 days. Give us nothing but vegetables to eat and water to drink. Then compare our appearance with that of the young men who eat the royal food, and treat your servants in accordance with what you see. So he agreed to this and tested them for 10 days. At the end of the 10 days, they looked healthier and better nourished than any of the young men who ate the royal food. So the guard took away their choice food and the wine,
they were to drink and gave them vegetables instead. To these 4 young men, God gave knowledge and understanding of all kinds of literature and learning, and Daniel could understand visions and dreams of all kinds. At the end of the time set by the king to bring them into his service, the chief official presented them to Nebuchadnezzar. The king talked with them, and he found none equal to Daniel, Ananiah, Mishael, and Azariah. So they entered the king's service. In every matter of wisdom and understanding about which the king questioned them, he found them 10 times better than all the magicians and enchanters in his whole kingdom. And Daniel remained there until the first year of King Cyrus. Amen. Come, let us pray. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, உடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்கிறார். ஒப்புக்கொடுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவனே, இன்றைக்கு கூட நம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக சற்று நேரம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய கருப்பொருள் ஒரு சின்ன கருப்பொருள் இதுதான். மாதந்தோறும் நம்ம தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா பிளீசிங் காட் சொல்லி நம்ம பார்ப்போம். தேவனை திருப்திப்படுத்துதல், தேவனை மகிழ்ச்சிப்படுத்துதல், திருப்திப்படுத்துதல் என்று வைத்துக்கொள்வோம். திருப்திப்படுத்துதல் என்று சொன்னால் தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்வது, தேவனோடு அதிகமான ஒரு உறவு கொள்ளும் போது, அவர் சொல்கிற காரியங்களை கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அவர் திருப்தி அடைகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம யாவருக்குமே நன்றாகவே தெரியும். அதனாலே இந்த மாதத்திலே நம் அநேக தேவ செய்திகளை கேட்டோம். இந்த தேவ செய்திகளிலே விசேஷமாய் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா இது உங்களுக்கு தெரியும். இல்ல தேவ செய்தியை எப்பொழுதும் கேட்டுவிட்டு தொடர்ந்து நம்ம வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்ப எப்பொழுதுமே இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒரு கருப்பொருள் எடுத்து பேசுறதுக்கு பிற்பாடு இறுதி செர்மன்ல சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். எப்பொழுதும் வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா அதை குறித்து நினைத்து பார்த்து இப்படிதான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மளை வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இடத்துல சிலவர்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க, சிலவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாமல் இருக்கிறதுனாலே நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வராமல் இருக்கு. சரிங்களா? சோ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் வாருங்கள், நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கேட்டோமே, இதை எங்க உள்ளத்திலே கிரியை செய்திருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் உண்மை எந்த இடத்திலே நாங்கள் திருப்திப்படுத்தாமல் பிரியப்படுத்தாமல் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். இட்ஸ் பி வெரி பவர்ஃபுல். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு இது பர்சனல், இட்ஸ் வெரி பர்சனல். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு. இந்த உறவிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்ற ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்னோட சேர்த்து எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். கண்களை மூடி சற்று நேரம் இந்த ஒரு காரியத்திற்காக மட்டுமே நாம் ஜெபித்து அதற்கு பிற்பாடு தேவ செய்திக்குள்ளாக நாம் புறப்பட்டுப்போம். சோதரம் ஐயா ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு பிரியமான திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோமா? நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவர், we going to inspect ourselves. We going to inspect ourselves, our heart. The heart is matters. இந்த இருதயம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கிறோமா? உமக்கு பிரியமான ஒரு காரியங்களை நாங்கள் நடந்தோமா? உமக்கு பிரியமான ஒரு காரியத்துக்குள்ளாக இந்த வாழ்க்கை இருந்ததா? இந்த மாதம் முழுவதும் உண்மை நாங்கள் எங்களுடைய நாவினாலே திருப்திப்படுத்திருக்கிறோமா? எங்களுடைய கைகளினாலே உண்மை நாங்கள் பிரியப்படுத்திருக்கிறோமா? நாங்கள் எங்களுடைய கால்களினாலே உண்மை பிரியப்படுத்திருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையினாலே உண்மை நாங்கள் பிரியப்படுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவ செய்தியானது பிளீசிங் காட், தேவனை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த, உண்மை நாங்கள் திருப்திப்படுத்த, பிரியப்படுத்த நாங்கள் மறந்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னித்து எங்களை தொட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற செய்தியானது
எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேலை நிமித்தமாக உமோடு நாங்கள் சேர முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய அழுப்பின், எங்களுடைய டயத்தினால ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. இவனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி. இதுதான் கன்விக்ஷன் ஆஃப் ஆண்டவரே. எங்களுக்கு கன்விக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை தொடுங்க சுவாமி. உங்களுடைய குரலை நாங்கள் கேட்கணும். ஆவியானவருடைய குரலுக்குள்ளாக நாங்கள் போகணும். உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க கர்த்தா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. உங்க ஜனங்களோடு பேசுங்க. Speak with them, Lord. Speak with them, Holy Spirit. Holy Spirit, please speak with everyone here, Lord. இங்க இருக்கிறவங்களோடு கூட பேசு, இங்க இருக்கிறவங்களோடு பேசுங்க ஆண்டவர். தொடுங்க சுவாமி, தொடுங்க ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய தொடுதலுக்காக நன்றி, உடைய தொடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உதவி ஆண்டவரே நாங்களுமே திருப்திப்படுத்தி தெரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமாய் ஜெபிக்கவும், அதிகமாய் வேத வாசிக்கவும், அதிகமாயும் இரவும் பகலும் தேடும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ கொடுக்கிறோம், கொஞ்சம் கற்று நடத்துவீராக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை போற்றுகிறோம். நல்ல துயர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது ஒரு உணர்த்தல் வந்தது. அதனாலதான் இந்த காரியங்களை நான் செய்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராம். இந்த டேனியல் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதம் இருந்துச்சுன்னா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் இல்லாம உட்காராதீங்க. தயவு செய்து எழுத வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உண்மையிலே இந்த டேனியலுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். He is a faithful servant. ஒரு faithful-ஆன ஒரு மனிதன். கர்த்தருக்காக கடைசி வரையிலும் உண்மை உத்தமமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதன் தானியேல். ஆண்டவரே தானியேலை குறித்து நல்சாட்சி கூறினார் என்று சொல்லி நம்ம யாருக்குமே தெரியும். இந்த தானியேல் புத்தகத்தை பார்க்கும்போது இந்த சாப்டருக்கு போவதற்கு முன்பாக Daniel and his friend in a difficult situation, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தானியேலும் அவருடைய சகோதரர்களும் இருக்கிறதை நாம் பார்த்தோம். பாருங்க, Daniel seemed to be caught in the middle of God and Nebuchadnezzar. ஓகே, கடவுளுக்கும் நெபுகாத்நேசருக்கும் நடுவே தானியேலும் அவர்களுடைய 3 சகோதரர்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறதுதான் சூழ்நிலை. என்ன சூழ்நிலை என்று சொன்னால், இந்த இடத்துல நெபுகாத்நேசர் சொல்லுகிற காரியத்தை தானியேல் செய்தால் ஆண்டவரை அவர் he will displease God. அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல், திருப்திப்படுத்த முடியாமல் போயிடும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னதை தானியேல் செய்து நெபுகாத்நேசர் சொன்னதை தானியேல் செய்யாமல் இருந்தால் அவரை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டுருவாங்க. he will be imprisonment. பிரிசன்ல தூக்கி அவனை போட்டுருவாங்க. அப்ப தானியேலும் அவருடைய சகோதரர்களும் நடுவிலே நின்று கொண்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன சூழ்நிலை? மனிதனை திருப்திப்படுத்துகிறதா இல்ல தேவனை திருப்திப்படுத்துகிறதா என்று சொல்லி 2 மனிதர்களுக்கு, 2 சகோதரர்களுக்கு நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். Okay, there will be actually the issue is pleasing God or pleasing man. Okay, there is a situation that Daniel is going through. அதுதான் அவர் கடந்து போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சிச்சுவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா, not only in chapter 1 Daniel had this issue. Danielக்கு chapter 1ல மட்டும் இந்த இஷ்யூ கிடையாது. It can be chapter 3 and chapter 6. 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் பார்த்தாலும் கூட தானியேலுக்கும் அவர்களுடைய 3 சகோதரர்களுக்கும் பிரச்சனை வந்தது. பாருங்க, chapter 3ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, Daniel and 3 friends, okay, must choose between bowing down to king image. ஒரு காட், அதாவது அவர்களுடைய தேவன் பேபிலோன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும், bow down பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது முடியாது என்று சொன்னார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். 2வது பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல தானியேல் ஆண்டவரை ஆராதிக்கிறான், துதிக்கிறான் என்று தெரிந்ததற்கு பிற்பாடு what the king is actually says, அவனை தூக்கி சிங்க கபில டென் லைன்ல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு பிரச்சனை வந்தது. பாருங்க, 3 situations, different situation. அந்த different situationலயும் Daniel please God or Daniel please man, that is the issue. தானியேல் வந்து மனிதனை திருப்திப்படுத்தினாரா, தேவனை திருப்திப்படுத்தினாரா? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
இந்த chapter 1 நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, இது ஒரு சின்ன காரியம் தான். ஆனா அந்த சின்ன காரியத்திலும் கூட தானியேல் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சூழ்நிலையை தப்பித்து போக வேண்டும் என்று சொன்னால், if we need to go from overcome from this situation, he require a divine strength from the Lord. He need a divine strength for the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மகத்துவமான பலன் தானியேலுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது, ஆண்டவருடைய கருணை தேவைப்படுகிறது, ஆண்டவருடைய தொடுதல் தேவைப்படுகிறது. அப்ப தானியேல் அவர் சொந்தமாக ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது. அவர் தேவனை சார்ந்திருக்கும் போதுதான், தேவனை சார்ந்திருக்கும் போதுதான் அவர் என்ன செய்ய முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் தப்பு வைக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. சோ இந்த கதையின் சுருக்கத்தை நம்ம பார்க்கும்போது, Daniel and three friends did not what comes naturally. நேச்சுரலா என்ன நடக்குது அப்படின்னு அவங்க பார்க்காம சூப்பர் நேச்சுரலான காரியத்தை அவர்கள் பார்ப்பதற்கு விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, what comes supernatural, it means it will bring glory to God. Whatever comes in supernatural way, it will surely bring glory to God. எப்படி தெரியுமா பிரியமானவர்களே, பாருங்க, இந்த சூழ்நிலையில தாவீதுக்கு டேனியலுக்கு விசேஷமாக ஆண்டவர் அங்க இருக்கிற ராஜா சொல்லுகிற காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்படி செய்யாமல் அங்க இருக்கிற ராஜாவுக்கு பயப்படாமல், ராஜாதி ராஜன் என்னுடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுத்ததற்கு பிற்பாடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். எப்படி காத்திருக்கிறார்கள்? நிச்சயமாகவே என் தேவன் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்வார், என்னை தப்புவிப்பார், என்னை நடத்துவார் என்று சொல்லி காத்திருக்கும் போது என்ன நடக்குது? தேவனுடைய நாம மகிமை அடைகிறது. தேவன் நாம மகிமை அடைகிறது மட்டுமல்ல, தேவன் இறங்கி உதவி செய்கிறவராகவும் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, கண்ணுக்கு முன்பாக இருக்கிற பயம் ஒன்று, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற தேவன் ஒன்று. கண்ணுக்கு முன்பாக இருக்கிற பயத்தை அவர்கள் பயப்படாமல் கண்ணுக்கு முன் தெரியாத தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் பிரியமானவர்களே உண்மையாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். நம் கண்ணுக்கு தேவன் தெரியாமல் இருக்கலாம், நம் கண்ணுக்கு அநேக விதமான ஆபத்து சுத்தி இருக்கலாம். இப்பொழுது கோவிட் காலமா இருக்கிறதுனாலே இந்த பெண்டமிக்காக, கோவிட்காக அநேக ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே போகும்போது ஒரு புதிய வைரஸ் வந்திருக்கிறது. இப்போ ஆப்பிரிக்கா, இப்போ இந்தியா, இப்போ USA, எல்லா நாட்டிலிருந்தும் வைரஸ் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த வைரஸுக்காக பயப்படாதீங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்மளை காண்கின்ற தேவன், அவருக்கு உண்மையாய் வாழ்வோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மளை தப்புவிக்க நம் ஆண்டவரால முடியும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த கோவிட் ஆனது ஒரு நோய். இந்த நோய் நம்ம மேல் வரும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மளை தப்புவிப்பார். எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏன்னு சொன்னால், ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்வது ஒரு லேசான காரியம் கிடையாது. நாம் செய்கிற பெரிய காரியத்தினாலே ஆண்டவர் மகிமைப்படுவது மட்டுமல்ல, நாம் செய்கிற சிறு சிறு காரியத்தின் நிமித்தமாக கூட தேவன் மகிமைப்பட வேண்டும். அதுதான் உண்மையா இருக்கிறது. நீங்கள் சிறிய காரியத்திலே தேவனுக்கு உண்மையா இருக்கிறீர்களா, அதுதான் மிகவும் உங்களை பெரிய காரியத்திற்கு எஜமானனாய் கொண்டு போகிறது. நீங்க சிறிய காரியத்திற்கு தேவனுக்கு உண்மையாய் இருக்க விரும்புகிறீர்களா, உங்களை பெரிய காரியத்திற்கு எஜமானனாய் தேவன் வைப்பார். இந்த இடத்துல தானியேல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான், வாழ்ந்தான், கடைசி வரையிலும் இருந்தான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம 3 பாயிண்ட்ஸ் அழகாக சுருக்கமாய் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நீங்க எழுத வேண்டாம், நீங்க எழுதி கொள்ளலாம். தேவன் நம் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. முதல் காரியத்தை பார்க்கும்போது 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 8வது வசனம் 1 தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தவங்க வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ப்ளீஸ் ரீட். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிடத்தில் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, Daniel's decision to be faithful.
பாருங்க, நீங்க நம்மளுடைய தலைப்பு என்னன்னா டிசிஷன் ஆன் யூ. முடிவு எடுப்பது உங்க கையில இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய தலைப்பு. முடிவெடுக்கிறது யார் கையில இருக்கு? ஏன் கையில இருக்கு. அப்ப இந்த தானியேலுடைய first point will be Daniel's decision to be faithful in what? பாருங்க, இந்த காரியத்தை ராஜா சொல்றாரு, இந்த வாலிபர்களுக்கு அரசர்களால தயார்படுத்தின ஆகாரத்தையும் அரசன் சாப்பிட்டதற்கு பிற்பாடு அந்த ஆகாரத்தை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த ஆகாரத்தை எப்படி ஆயத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த ஆகாரத்தை நீங்கள் பார்க்கும் போது இது விசேஷமாக அவர்கள் தேவனுக்கு, அதாவது அவர்களுடைய பேபிலோன் தேசத்துல ஐடல்ஸ் சொல்லும் போது அவர்களுக்கு படைத்து அவர்களுக்கு மேலாய் வணங்கப்பட்டது என்று சொல்லி இங்க நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது தெரிகிறது. அதனால இந்த இடத்துல நீங்க பார்க்கும் போது தானியேலும் அவருடைய சகோதரர்களும் இதை சாப்பிடும் போது நமக்கு தீட்டுப்பட்டுவிடும் என்று சொல்லி வசனத்தின் மூலியமாய் வாசித்து அந்த வசனத்தின் நிமித்தமாக தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக இதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுக்கு உண்மையா இருப்பதற்கு அவர்கள் முதல் காரியம் முடிவுகள் எடுக்கிறார்கள். They will take a first decision to be faithful in எது நம்ம faithful நினைக்கிறாரு? சாப்பாடு விஷயத்துல. சாப்பாடு ரொம்ப பெரிய விஷயமாங்க. சாப்பாடு சின்ன விஷயங்க, சாப்பாடு தானே. ஆனா அந்த சிறிய காரியத்தில் கூட அவர்கள் முடிவு எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்ன முடிவு? இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் என்று சொன்னால் இது எங்களை தீட்டுப்படுத்தும். இது எங்களை தீட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமானது இல்லை என்று சொல்லி அவர்கள் இங்கே பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? மூன்று காரியங்களை சுருக்கமாக இந்த வசனத்துல தானியேல் சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், முதல் காரியம், இந்த ஆகாரம் ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் முதல் காரியம் undoubtedly was not lawful. lawful ன்னு சொன்னா ஆண்டவருடைய சட்டத்திட்டங்கள் படி இதை எடுக்கக்கூடாது, இதை அவர்கள் தவறான ஒரு நிதியை சமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அறிந்ததுனாலே எடுக்காமல் போனார்கள். இரண்டாவது, இட் probably sacrifice to idols. idols வைத்ததுனாலே எடுக்காமல் போனார்கள். மூன்றாவது பாத்தீங்கன்னா, eating the king's food imply fellowship the Babylon culture system. பேபிலோனுடைய கல்ச்சர் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக அவர்கள் சாப்பிடுகிற அந்த மேசையில் கூட அதிகமான விக்கிரங்களுடைய காரியங்கள் இருக்கிறதை அங்க பார்க்க முடியும். அதனாலே அவர்களுடைய கல்ச்சர் அப்படிப்பட்ட கல்ச்சரா இருக்கிறதுனாலே இதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாட் வித் வைன், அவர் குடிக்கின்ற வைனை கூட அவர்கள் எடுக்காம போனதற்கு காரணம் என்ன? இதை டெடிகேட்டட் டு காட், அது அவங்களுடைய கடவுளுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி மறுக்கிறார்கள் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். முக்கியமானவர்களே பாருங்க, he didn't make it seems to want to avoid the king's food. நம்ம நினைக்கலாம், என்ன இவரு சாப்பாடு கொடுக்கறாரு, சாப்பிட வேண்டியதானே, சாப்பாடு யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு காரணம் இருப்பதினாலே தான் தானியேல் இந்த ஆகாரம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில நமக்கு புதிய ஏற்பாடு இருக்கிறது. அதனாலே நமக்கு நிறைய காரியங்கள் தெளிவாய் புரிகிறது. சரிங்களா? ஆகாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜெபித்து விட்டு சாப்பிடலாம் என்று பவுல் ஒரு பக்கம் சொல்றாரு. இந்த மாதிரி காரியம்லாம் புதிய ஏற்பாடு காலத்திலே வந்தது. ஆனா இந்த புஸ்தகமானது பழைய ஏற்பாடு காலத்துல எழுதப்பட்டதாக இருக்கிறது. அப்பொழுது அந்த காலத்துல தேவாதி தேவன், the God of Yahweh, because Daniel and his three friends is worshipper of Yahweh, தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி இருக்கிறவர்கள் அந்த காலகட்டத்திலே தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை செய்யக்கூடாது அப்படி என்றுதான் வாழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஜெனரேஷன்ல அந்த சூழ்நிலையை வாழும்போது they make a very brilliant decision. ஒரு ஞானமான முடிவுகள் எடுத்தார்கள். அது ஞானமான முடிவு எடுத்து தேவன் இடத்துல என்ன செய்கிறார்கள்? கொண்டு போய் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் கோரிக்கையை தேவன் சமூகத்துல கொண்டு போய் வைக்கிறதை இங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்ம இடத்துல இப்ப என்ன பேசுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு கூட நம் சில காரியங்களை சிந்திக்காதபடிக்கு, தேவனுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா என்று தெரியாதபடிக்கு நம் சிறிய காரியம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி செய்கிறவர்களாக கூட சில நேரத்துல நாம் காணப்படுகிறோம். அது ஆகாரம் மட்டும் இல்லை, எந்த காரியமா இருந்தாலும் கூட நாம் சிந்திக்குவதில்லை. இந்த காரியத்தினால, இந்த சிறிய காரியத்தினாலே என் தேவன் திருப்தி அடைகிறாரா, என் தேவன் மகிமைப்படுகிறாரா? Can I glorify my God with the small things what I am doing? நான் என்ன செய்யறனோ அந்த சின்ன காரியத்தினாலே என் தேவன் திருப்தி அடைகிறாரா? நாம் கேட்பது இல்லைங்க. எது செய்தாலும் பாருங்க, ஒரு கடைக்கு போறோம், ஒரு காரியம் வாங்குறோம், ரொம்ப நாள்
விலை உயர்ந்த ஒரு காரியம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஐபோனா கூட இருக்கட்டும், ஒரு ஆப்பிள் போன் நீங்க வாங்க போறீங்க, இல்ல பார்த்தா அவ்வளவு காசு எங்களுக்கு இல்ல, ஒரு சாம்சங் போன் வாங்குறோம், ஒரு நோக்கியா போன் வாங்குறோம், வாங்குங்க. அதுக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு இருப்பாங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்கிறவங்க கூட இருக்கிறாங்க. திருமணங்களே, நம்ம வாங்க போகிற காரியத்தை கூட தேவன் தான் அந்த பணத்தையே நமக்கு கொடுக்கிறார். தேவன் தான் சம்பாதிப்பதற்கு நமக்கு பலனே கொடுக்கிறாரு. அப்ப எந்த காரியமா இருந்தாலும் முதலில் ஜெபத்தில் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த காரியத்தை செய்ய வேண்டாலும் தேவனே, இதனுடைய திருப்தி உன்னுடைய விருப்பமா, இது மூலியமா என் வாழ்க்கை உண்மை மகிமைப்படுத்துமா அப்படின்னு கேட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே நம் யாவரும் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம் யாவரும் செய்வது கிடையாது. நம் வாங்கினதற்கு பிற்பாடுதான் ஆண்டவரிடத்துக்கு அதை ஒப்பு கொடுக்கிறோம். அது வாங்கினதற்கு பிற்பாடுதான் போதகர் இடத்துல கொண்டு வந்து, போதகரே இதற்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். ஆனா வாங்குவதற்கு முன்பாக தேவனிடத்துல நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த பொருள் உங்க இடத்துல நீடித்த நாட்களாய் இருக்கும். அந்த பொருள் உங்க இடத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு பொருளாக இருக்கும். தேவனை திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதே வசனத்துக்குள்ளாக therefore he requested, அவர் கேட்டாரு, ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 8வது வசனம், திருப்பி வாசிங்க. anybody? Daniel chapter 1 verse 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாததென்றே தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, therefore he requested, வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான்னா அவன் போய் ரிக்வெஸ்ட் பண்ண போறான். பாருங்க, அரசன் சொன்ன ஒரு கட்டளையை மீறுவது அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய காரியம் தெரியுமா? If the king says you have to do, you have to do. அதுக்கு மேல நம்ம பேச முடியாது. ஆனா தானியேல் அந்த ராஜா சொன்ன, நேபுகாத்நேசர் ராஜா சொன்ன அந்த வார்த்தைக்கு மேலாக அவர் இந்த காரியத்தை கொண்டு போகிறார் என்று சொன்னால் முதல் காரியம், அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஒரு பெரிய காரியம் இருக்க வேண்டும். ஒரு தைரியம் இல்லாம அந்த காரியங்களை செய்ய முடியாது. என்ன தைரியம்? எனக்குள்ள இருக்கிறவர் இந்த நேபுகாத்நேசர் ராஜாவுடைய பெரியவர் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் யாருக்குள்ள இருந்தது? தானியேலுக்குள்ளாக இருந்தது. அதனால்தான் தைரியமாக அவர் இந்த காரியத்தை எடுத்து மாற்றி போடுவதற்கு முன் போகிறார். பாருங்க, Daniel made a big deal over little things. ஒரு பெரிய டீல் இது. ஆனா சின்ன காரியம். சாப்பாடானது ஒரு சின்ன விஷயம். ஆனா இந்த டீல் பெருசு. ஏன்னா இந்த ராஜா சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, this is the only way to go with God in a faithful in the little things. ஒரு சிறிய காரியத்துல கூட தானியேலுடைய உண்மைத்துவத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன காரியத்திற்காக கூட தானியேல் தேவனை விட்டு கொடுக்காதபடி வாழ்கிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சின்ன காரியத்திற்கு கூட தேவனை அவமானப்படுத்த கூடாது என்று சொல்லி நினைக்கிறவர்களாக தானியேல் காணப்படுகிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் நல்லவர்கள். நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் இருக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சில பேர் கேட்கலாம், you might ask, why Daniel, why bring religion into it? ஏன் இந்த மதத்தின் காரியங்களை கொண்டு வர? உன்னுடைய தேவன் இதை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு சொன்னா ஏன் தீட்டுப்படுத்தாமல் இருக்கிற அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இது ரிலிஜன் காரியம் கிடையாது. நம்ம சிலர் நினைக்கலாம், சிலர் நம்ம ரொம்ப பெனட்டிக்கா இருக்கிறோம், ரொம்ப மதவெறியா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்ம மதவெறி இல்ல, நம்ம பெனட்டிக் கிடையாது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படாமல் இருக்கணும் என்று சொல்லிதான் நம்ம வாழ்கிறோம் என்று சொல்லி சொல்லுங்க. That is not about religion. It's all about we have to realize that this relationship with God, கடவுளோடு இருக்கின்ற உறவு பாதிக்கப்படக்கூடாது. இதை தேவன் சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இதை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இவர்களே, இன்றைக்கு உதாரணத்திற்கு பார்க்கும்போது எக்ஸாம்பிள், இன்றைக்கு ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு உறவு இல்லை என்று சொன்னால் குடும்பத்துல பிள்ளையுடைய சூழ்நிலை எப்படியாய் போயிடும்? நிச்சயமாகவே பிள்ளையுடைய வளர்ப்பானது ஒரு நல்ல வளர்ப்பாக இருக்க முடியாது. அது உண்மை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. தாயும் தகப்பனும் சரியான வளர்ப்பில் வளராமல் இருந்தால் பிள்ளையோட வளர்ப்பு எப்படியாய் போகும்? இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இன்றைக்கு விசேஷமாக தாயும் தகப்பனும் நன்றாக வளர்த்தாலும் கூட வெளியே போகும்போது கூட சில பிள்ளைகள்
அப்படியாக சூழ்நிலையினாலே மாறப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. இங்க என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், எந்த காரியத்தை நாம் செய்தாலும் கூட பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு உறவு, தாய் தகப்பனுக்கும் நல்ல உறவு இருக்கும்போது பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்க்குங்க. தாய் தகப்பனுக்கு நல்ல உறவு இருக்கும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபிக்கணும், ஆண்டவரோட எப்பொழுதும் ஒரு உறவுல இருக்கணும்னு சொல்லி நினைக்குங்க. சரிங்களா? எப்படிப்பட்ட வழியில அந்த பிள்ளைகள் போனாலும் கூட அந்த தேவனை விடாதபடி குறித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த உறவு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த இடத்துல தானியேல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கும் என்னுடைய தேவனுக்கும் நடுவுல பிரச்சனை வேண்டாம், எனக்கும் என் தேவனுக்கும் மனஸ்தாபம் வேண்டாம், ஏனென்றால் என் தேவனை என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Daniel was a man who loved God more than anything else. உலகத்துல எந்த காரியம் அவருக்கு முன்னுக்கு வந்தாலும் அவர் ஆராதிக்கின்ற அந்த தேவனை தான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். இஸ் a remarkable courage decision. நம்ம சொன்ன விதமாக இது ஒரு நல்ல முடிவு மட்டும் இல்ல, இது தைரியமான ஒரு முடிவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம் தான், முதலான டிசிஷன் அவர் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? டிஃபிகல்ட்டா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், அது கஷ்டம் இல்லாமல் சுலபமா இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லுகிற ஒரு காரியம் நம்மளுடைய சிந்தையிலும் நம்முடைய எண்ணத்திலும் இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பேர் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும், என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord is with you. The Lord is always with you. Don't be fear. பயப்படாதீங்க, காரேஜா இருங்க. நம்மளுடைய குறிக்கோள் நம் தேவனை மகிமைப்படுத்துவது மட்டும்தான், மனிதனை மகிமைப்படுத்துவது கிடையாது. மனிதர்கள் 1000 சொல்லலாம், ஆனா தேவனுக்கு அது விருப்பமில்லை என்று சொன்னால் அது விருப்பம் இல்லை. அது எந்த ஒரு மனிதனையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதனை திருப்திப்படுத்தினால் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. இந்த உலகத்திலே நாம் படைக்கப்பட்டது மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக கிடையாது, தேவனை திருப்திப்படுத்துவதற்காக. அதனாலே முதல் காரியத்தை நம்ம பார்க்கும்போது the first point would be Daniel's decision to be faithful. உண்மையா இருந்தாரு, உண்மையாகவே அந்த காரியத்தை எதிர்ப்பதற்காக கோரிக்கையும் மற்றும் விண்ணப்பத்தையும் கொண்டு போய் வைக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் இங்க நம்ம பார்க்கும்போது Daniel's courage decision. இரண்டாவது டிசிஷன் எப்படி மேக் பண்றாருன்னா, டிசிஷன் ஆஃப் கரேஜ், தைரியத்தினாலே அவர் போகிறார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். வாசிங்கள 9வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தானியேலுக்கு பிரார்த்தனைகளில் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். திருப்பி வாசிங்க, கொஞ்சம் இறையுது போல, கொஞ்சம் வாசிங்கண்ணே. பிரார்த்தனைகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. பாருங்க, தானியேலுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தது. யார் இடத்துல தெரியுமாங்க? அந்த சீஃப், அங்க இருக்கிற அந்த சீஃப் மத்தியில அவனை கொண்டு போய் பேசும்போது, ஓகே, Daniel's favor and compassion in the sight of the chief. ஓகே, அந்த சீஃப் மத்தியில ஒரு இரக்கமும் அவனுக்கு கிடைத்தது. அப்ப God has brought Daniel into a favor. ஆண்டவர் தானியேல அவனுக்கு மேலாக ஒரு இரக்கம் வருவதற்கு தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, God did not abandon those who are stood for him. தேவன் அவருக்காக நிக்கிற யாருக்குமே அவர் மனம் இறங்காமல் போனதே கிடையாது. தேவன் அவருக்காக வாழ்கிற ஜனங்களை ஒருபோதும் தள்ளி விடுவதே கிடையாது. தேவன் அவர்தான் வேணும் என்று முடிவெடுக்கின்ற பிள்ளைகளை ஒருபோதும் புறக்கணிப்பதே கிடையாது. அப்ப இந்த இடத்துல தானியேல் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்று சொன்னதினாலே தானியேல் அந்த காரியத்தை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது ஆண்டவர் என்ன நம்ம செய்யறாரு? இந்த இடத்துல விசேஷமாக தானியேலுக்காக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்றாரு, சரி செய்யறாரு. தானியேல் போய் சொல்லும் போது அந்த தலைவர்களுடைய உள்ளத்திலே ஒரு இரக்கம் வரட்டும், இதை செய்வதற்கு இடம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் செய்யறாரு.
பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம் கர்த்தருக்காக நின்றிருக்கிறோமா? நம் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றிருக்கிறோமா? அப்படி வைராக்கியமாய் நின்றவர்களாய் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னா உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் தேவன் எவ்வளவு அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் தேவன் அவர்களுக்காக அதிக காரியங்களை செய்வார். நீங்கள் போவதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக காரியங்களை வைக்க பண்ணுவார், காரியங்களை திறப்பார், சூழ்நிலைகளை பார்க்க செய்வார், உலகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு கிருபை புரிவார். ஏனென்றால் தேவனுக்காக நிற்கிற மனிதனை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதே கிடையாது. அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தைரியமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். Be courage. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காய் நிற்பதற்கு பயப்படாதீர்கள். நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய உயிர் இந்த தரித்திரத்து போனாலும் கூட அது ஆதாயம்தான், அது ஆதாயம்தான். இந்த உயிர் கிறிஸ்துவுக்காக போகிறது என்று சொன்னால், இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்காக போகிறது என்று சொன்னால் அது ஆதாயம்தான். அது ஒருபோது வீணாக போவதில்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே என் தகப்பனுடைய வீட்டில தான் நான் இருக்க போறேன். அதனாலே இந்த நேபுகாத்நேசருக்கு முன்பாக தானியேல் போய் நிற்பதில் பயப்படவே கிடையாது. ஏனென்றால் இந்த ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர் சொன்னதை இங்கே நம்ம பார்க்கிறோம். சோ அநேக இரக்கம் அவருக்கு மேலாய் வந்தது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ 10வது வசனத்தை வாசிங்க, 10-11 வாசிங்க. 1 தானியேல் 10-11. தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் கொடுத்திருக்கிற ராஜாவுக்கு என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு கூட வாலிபரின் முகங்களை பார்க்கிறோம், உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரோ என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட பெல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, பாருங்க, இந்த இடத்துல அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் அவர் சொல்லும் போது அந்த இடத்துல அந்த சீஃப் ஆனவர் அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், தேவன் சொன்ன காரியத்தை நான் செய்யாம போனா அவர் என்னைய சிறைச்சாலையில போட்டுருவாரு, இல்ல எனக்கு பெரிய ஆபத்தோடு நிறைவேற போகுது என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா தானியேல் அந்த காரியத்தை கேட்டும் கூட கவலைப்படாது, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அதை நாங்க பார்த்துக் கொள்றோம், ஆனா நாங்க சொல்றதை நீங்க கேட்க வேணும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்றாரு. பாருங்க, இந்த சீஃப் ஆனவர் தான் இந்த சாப்பாடு காரியங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறாரு. சோ அவருக்கு அந்த இடத்துல அதிகாரம் இருக்கு, இந்த சீஃப் என்று சொல்லப்படுறவருக்கு. ஆனா இப்படி அதிகாரம் இருந்தாலும் கூட தானியேல் போய் சொல்லும் போது அவர் ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம், முடியாது முடியாது, நாங்க சொல்றதை நீ செய் அப்படின்னு அவர்னால சொல்லியிருக்க கூடும். ஆனால் தானியேல் போய் அங்க இருக்கிற காரியத்தை பார்க்கும்போது அவன் மிகுந்த ஞானமானாக கடவுளுடைய ஞானம் அவனுக்கு இருந்ததினாலே அந்த ஞானத்தை கொண்டு அவன் போய் அங்க பேசும்போது என்ன நடக்குது, சூழ்நிலை மாறுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த சீஃப் உள்ள இருதயத்துக்குள்ளாக தேவன் பேசுகிறார், தேவன் பேசி ஒத்துக்க சம்மதிக்க வைக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். இவனுங்களை இது மூலியமாய் தேவனுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலும் அந்த பெரிய தலைவர்களுக்கு இருதயத்துக்குள்ளாக தேவன் பேசி உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணி கொடுப்பார். அது எவ்வளவு கடினமான மனிதர்களாய் இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தை கர்த்தர் உடைப்பார், அவர்களை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு குடும்பத்துல அநேக பேர் ஆண்டவருக்குள்ளாக இருந்தும் கூட அதிகமாய் உற்சாகம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் இருக்கிறார்களா? சுபாவம் மாறாமல் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, தேவனால முடியாத ஒன்றும் இல்லை. எப்படி இந்த சீஃபோடைய உள்ளத்தை மாற்றினாரோ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள உள்ளத்தை தேவன் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தின் கர்த்தர் அதிகமாக அல்லாஹ் கொண்டு வருவார். அதுக்கு வேண்டியது என்ன? அதுக்கு வேண்டியது என்ன? சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாய் நிற்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி படுத்துவீர்கள் என்று சொன்னால் கல்லாய் இருக்கிற உள்ளத்தையும் தேவன் நுறுக்குவார், நுறுக்கி போட்டு அதை அழகாக கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால எந்த காரியத்தையும் நீங்க எடுத்து கஷ்டப்படாதீங்க, நீங்க எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க, ஐயோ முடியலையே சொல்லாதீங்க. தேவன் சமூகத்துல கொடுங்க, தேவ சமூகத்துல வச்சுட்டு நீங்க சந்தோஷமா வாழுங்க. ஏற்ற நேரம் வரும்போது தேவன் உடைத்து மாற்றுவார்.
ஏற்ற நேரம் வரும்போது தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமானதை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல சூழ்நிலைகளை பார்க்கும்போது தானியலை ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்க வைத்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, பருப்பு மற்றும் தமிழ்ல பருப்பு மற்றும் காய்கறிகள் போடப்பட்டிருக்கும். ஆனா ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா காய்கறி மட்டும்தான் போடப்பட்டிருக்கும். அப்ப பருப்பு சமைச்சாலும் எல்லாம் காய்கறிக்குள்ளாக அடங்குகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு மேல இந்த ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு வேணா, ஆனா அதை தவிர்த்து இந்த காய்கறிகள் மற்றும் இந்த பருப்பு சமாச்சாரத்தை கொடுப்பீர் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பிரகாசமா இருக்கிறதை, புஷ்டியா இருக்கிறதை அங்க பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல அங்க நடந்தது பிரியமானவரே. நடந்ததுனால என்ன ஆயிற்று, அங்க இருந்த யூதர்கள், அதாவது அந்த தானியேல் மற்றும் இருந்த 3 சகோதரர்கள் என்ன பார்க்கிறாங்க, இதற்கு முன்பாக அடிமைத்தனத்திலே நாடு கடத்தி கொண்டு வந்த அவர்களும் இப்படிப்பட்ட காரியத்தை சாப்பிட முடியாது. ஆனால் அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனா இப்பொழுது அவர்களுக்கு பரிந்து பேசுவதற்காக தானியேலையும் 3 சகோதரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, அந்த ராஜாவுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிற கஷ்டப்படுகிற அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அழுகுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய கண்ணீருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு நிச்சயமாக ஒரு நாள் விடுதலை கொடுக்கத்தான் போகிறார் என்று சொல்லி மறந்து விடாதீங்க பிரியமானவர்களே. நம்மளுடைய கண்ணீரை காண்கின்றவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை, எப்பொழுதும் விழித்திருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக விடுதலை கொடுக்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார் என்று சொல்லி மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கும் போது என்ன கவலை, அவரை பிடித்துக் கொண்டு வாழுங்க, நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர் இருந்தார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலே ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சூழ்நிலை இங்க மாறுவதை நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் எக்ஸடஸ் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திரா எக்ஸடஸ் 23 verse 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவுளுங்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். திருப்பி வாசிக்கிறேன். கர்த்தரையே சேவிக்க கடவுளுங்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பாருங்க, டேனியல் இந்த இடத்துல ஒரு எரகடான பர்சனா அவன் காணப்படல. அவன் எந்த தவறும் செய்யல. இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அவனால ராஜா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிய முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனை மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அதனால இந்த போத் கமாண்ட் அண்ட் ஒபேய அவனால ரெண்டையுமே அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. தமிழ் ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆத்துலயும் சேத்துலயும் காலை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்காக தான் வாழணும், தேவனுக்காக மட்டும்தான் நிற்கணும் என்று சொல்லி முடிவெடுத்ததுனாலே அவனை தேவன் என்ன பண்றாரு, அவன் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்தை கூட பழைய ஏற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து தருகிறவராகவே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு நின்று நிற்கும் போது இந்த மாதிரி தேவனே இந்த மாதிரி காரியம் நடக்குது அப்படின்னு தேவன் இடத்துல நம்ம சொல்லும் போது நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்தவர் நம்மளோடு இருக்கிறார். அப்ப நமக்கு ஆகாரமும் தண்ணீரும் குறையாது. ஆகாரம் தண்ணீரும் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல குறையாது. ஏனென்றால் தினதோறும் போஷிக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த காரியத்தை நான் சார்ந்து கொண்டாதான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், ஆண்டவரை சார்ந்து இருந்தா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி வாழக்கூடாது. ஆண்டவரை பிடித்து கொண்டால் எனக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ நான் ஆண்டவருக்காக மட்டும்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தீர்மானம் எடுக்க தெரியணுங்க. இன்னைக்கு நமக்கு சில நேரத்துல தீர்மானங்கள் எடுக்க தெரியல. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோவோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அந்த ஃப்ளோவோடு நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்படி இருந்தா இப்படி, அப்படி இருந்தா அப்படி, தேவனா தேவன், அங்கனா அங்க, இங்கனா இங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கொண்டு இருக்கோம். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறாரு. அவரு அதிகமா என்ன செய்வாருன்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் வந்தா சர்ச்சுக்கு வருவாரு, மற்ற பண்டிகை வந்தா மற்ற இடத்துக்கு போவாரு, எல்லா இடத்துக்கும் போவார். நல்லது நல்லது இல்லை நமக்கு தெரியும், சரிங்களா? நம்ம யாரையும் குற்றப்படுத்தலைன்னா நல்லது நல்லா நமக்கு தெரியும். ஆனால்
ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு பேச்சு இருக்கணுமே, ஒரு இடத்துல நிலையா நிக்கணுமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு நம்ம நிலையா நிக்கணுமே. நீங்களுடைய நிலையான வாழ்க்கை எப்படி இருக்குங்க பாருங்க. தேவனை திருப்திப்படுத்துறோமா? சின்ன காரியமா இருந்தாலும் கூட நாம் திருப்திப்படுத்துறோமா? நாம் சிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது எதுக்கு நான் சொல்லுகிறேன் சொன்னால், சின்ன காரியத்துல தானியேல் உண்மையா இருந்ததுனாலதான் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய மனதுருக்கமும் அந்த தலைவருக்கு மேலாய் வந்து அவனை காப்பாற்ற முடிந்தது. இல்லை என்று சொன்னால் அவன் கெதி அந்த நேரத்துல ஐயோ, எதிர்த்து பேசியிருந்தா அவன் கெதி ஐயோ, நெபுகாத்நேச்சர் முன்னுக்கு கொண்டு போய் நிறுத்திருந்தாங்கன்னா தானியேலுடைய தலை விழுந்திருக்கும் கீழே, அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க. ஆனா தானியேல் தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்ததினால்தான் ஒரு தைரியமான முடிவு இருக்கும் பொழுது உறுதியாய் வாழ முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்களும் நானும் முடிவெடுக்க வேண்டும். நீங்க வேலை செய்றீங்களா, வீட்டுக்கு போறீங்களா, எங்க இருக்கிறீங்களோ, என்ன நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கணும். அப்படி நிற்கும் போதுதான் தேவன் நிச்சயமாவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காலத்தை நீங்க பார்க்கும் போது Daniel's decision to be faithful, ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தார் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார். இரண்டாவது அவருடைய முடிவானது டேனியல் courage decision, அவர் தைரியமாக தேவனுக்காக பேச வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார். மூன்றாவது காரியம் பாருங்க, முதல் உண்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். இரண்டாவது ஆண்டவருக்கு பேச வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் முடிவெடுத்ததினாலே, மூன்றாவது தானியேலுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அது மட்டும் இல்லாதபடி ஒரு பெரிய ப்ரோமோட் பண்றதை இங்க நம்ம பார்க்கிறோம். Daniel and his friend are blessed for their faithfulness and promoted. அதான் மூன்றாவது பாத்தீங்கன்னா, Daniel and his friend are blessed for their faithfulness and be promoted. அவருடைய உண்மைத்துவத்திற்காக அவர்களுடைய நெபுகாத்நேச்சர் ராஜா கொண்டு போய் நிறுத்தும் போது அவர்கள் ப்ரோமோட் பண்ணப்பட்டார்கள். ப்ரோமோட் தமிழ்ல வந்து அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு விதமான ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மேல் பதவிக்கோ ஒரு மேல் காரியத்திற்கோ அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப எதனால? அவர்கள் இருவரும் கர்த்தருக்காக உண்மையாய் நின்றதினாலே, அவர்கள் இருவரும் மூவரும் 4 வாலிபர்களும் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ வேண்டும், தைரியமாய் பேச வேண்டும் என்று நினைத்ததினாலே 2 காரியத்தை ஆண்டவர் செய்றாரு. ஒண்ணு ஆசீர்வாதம், ஒன்னொன்னு ஆண்டவர் அதிகரிக்கிற வாழ்க்கையை ப்ரோமோட் பண்றத இங்க நம்ம பார்க்கிறோம். தெரியுமா? நம் தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருக்காக நிற்கிறவர்கள் யாவரையுமே அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர்களாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். வாசிங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். அடுத்ததுமா 13-15. 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையும் சரீர புஷ்டியுமாய் காணப்பட்டது. பாருங்க, இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது விசேஷமாக முதல் காரியம், so he listened to them in this matter. முதல் என்னதுன்னா, நம்ம வந்து சொல்ற மாதிரி முதல் காரியம் கேட்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். He was listen. Okay, always when we listen, அதை கேட்கும் போதுதான் அந்த காரியத்தை நம்ம செய்வோம். So when they listen, என்ன நடக்குதுன்னா, this was the hand of God at work. அப்படின்னா ஆண்டவருடைய கரம் தான் அவர்களுக்கு மேலாக அங்க வேலை செய்யுது. ஆண்டவர் தான் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ராஜா கேட்பதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல we can see God's mercy one side and God's power in other side. ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய வல்லமையும் இணைந்து வேலை செய்யும் போதுதான் என்ன நடக்குது? இந்த அரசாரி, இந்த சீப் என்ன பண்றாரு? அவர் சொல்றதை கேட்கிறாரு. அப்ப என்ன பண்ணுது? இந்த 2 காரியமும் நடைபெற்று அவர் ஒற்றுக்கொண்டு இந்த காரியத்துக்குள்ளாக அனுமதிக்கிறார். என்ன அனுமதிக்கிறாரு? பரவாயில்ல, இவங்க வெஜிடபிள் சாப்பிட்டோம், இந்த ராஜாவுடைய சாப்பாடு 10 நாளைக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் பெற்றுக் கொண்டதினாலே தேவன் அந்த இடத்துல இறங்கி காரியத்தை செய்கிறார். பாருங்க, இன்னைக்கு சில நேரத்துல நம்ம நினைச்சிட கூடாது, நம்மனாலதான் அந்த காரியம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலா இருப்பதனாலதான் அந்த காரியம் நடக்குது. ஆண்டவருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் அந்த காரியம் நடக்குது.
இன்னைக்கு நம்ம நேரத்துல நம்மளுடைய பலத்தை நம்பணும்னா நம்ம குப்பையில இருந்துருவோம், கீழே விழுந்துருவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி விட மாட்டாரு. ஏன்னா நம்மளை அழகாக படைச்சவர், நம்மளை அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சுடம் ஒரிய போட்ட அப்படித்தான் இவங்களும் பயப்படாம கவலைப்படாம இங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது காரியம் பாருங்க, the future appears better and அவர்கள் இன்னும் பெட்டராக அவர்களுடைய முகம் இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சைக்காலஜி பயோ எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரு பயோ ஒரு பயோ நினைச்சுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தை வர மாட்டேது. ஓகே, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளாக ஒரு சிறிய விஷயம் இருக்குது. பார்க்க எப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம மீட் சாப்பிடுறோம், நம்ம வந்து பீச் சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், கோழி சாப்பிடுறோம். இந்த மாதிரி நிறைய ஆகாரத்தை நம்ம எப்போதுமே நம்ம சாப்பிடுறோம், சரிங்களா? ஆனா எப்பொழுதும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறவங்க பாருங்க எப்படி இருப்பாங்க? தட்டியா பூசணிக்கா மாதிரி இருப்பாங்களா? இழைச்சிருவாங்க. இதே பாருங்க, எவ்வளவு புஷ்டியா இருக்கேன். ஏன் சொல்லுங்க? நான் மீட் சாப்பிடுறேன். நான் மீட் சாப்பிடுறதுனால நான் நல்லா திறகாத்திரமா இருக்கேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க என்ன செய்யறாங்க, இந்த வெஜிடேரியனுக்கு மாறுறதுக்கு பிற்பாடு நிச்சயமாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சயின்டிபிக்கலி ப்ரூவ் என்னன்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்து அழகாயிரும். நம்மளுடைய ஸ்கின் அழகாகும். ஏன்னா அந்த வெஜிடேரியன் இருக்கிற வைட்டமின்ஸ் வந்து உதவி செய்யும். ரெண்டாவது, இந்த வெஜிடேபிள் எடுக்கும் போது என்ன நடக்கும், நம்மளுடைய சரீரம் வந்து புஷ்டி ஆவதற்கு, உற்சாகமாவதற்கு பலன் கொடுக்கும். அப்ப சோம்பேறித்தனம் இருக்காது, எதுவுமே இருக்காது. பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த தானியலுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்ததுல என்ன செய்யறாரு, இந்த வெஜிடேரியன் எங்க துணிக்கும் போது முந்தி பாரு அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, இப்ப பாரு அவன் மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காண்பித்து அரசனிடத்துல அவர் இரக்கம் பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சோ இப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் தானியல் செய்யறாரு. அப்ப வெஜிடேரியன் நாளைக்கு எடுக்கிறவங்க எப்பொழுதுமே சயோர், அதாவது கீரைகள், டொமேட்டோ, அந்த மாதிரி வகைகள், பருப்புகள், அந்த மாதிரி சாப்பிடுறவங்களுடைய தோற்றமானது எப்பயுமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு சோம்பேறித்தனம் இருக்காது, தோற்றங்கள் அழகாக இருக்கும். அப்ப அழகாக அவர் என்ன செய்யறாரு, இந்த வெஜிடேரியன் டயட்டை கொண்டு வந்து உள்ளுக்கு வைக்கிறார். இந்த வெஜிடேரியன் டயட்டை கொண்டு வந்து வைக்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, டயட்டா இருக்காங்க. ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்களும் டயட்டா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இப்ப பேசுறாரு, எல்லாரும் டயட்டா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப டயட்டா இருக்கும் போதுதான் உற்சாகத்தோடு, புஷ்டியோடு, பலத்தோடு இருக்க முடியும். அப்படி இருந்ததுனாலதான் இங்க என்ன நடக்குது தெரியுமானே, விசேஷமாக இந்த ஜனங்களுடைய ஒரு வித்தியாச தோற்றத்தினாலதான் இந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு விசேஷமாக தானியல் அந்த காரியத்தை செய்யும் போது அதுல ஒரு பலன் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அப்படிதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம் கரங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அதை நாம் அவருடைய மகிமைக்கே என்று நம்ம அது இடத்துல பேசி செய்யும் போது நம்ம அந்த காரியத்தை செய்யலங்க, தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அந்த காரியத்துக்காக ஓடதான் முடியும், அந்த காரியத்திற்காக முயற்சி தான் பண்ண முடியும். ஆனா அந்த காரியத்திற்காக முடிவு கொண்டு வர முடியாது. அந்த காரியத்திற்கு முடிவும் சம்பூர்ணமும் ஆசீர்வாதமும் கொண்டு வருகிறவர் நம் ஆண்டவர் மட்டும்தான். அதனாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னதினாலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 17 வாசிங்க, 17, 17, 18. சுரேஷன்யா கேட்க மாட்டேங்குது, கரண்டுது பேசுங்க. இந்த நாடு வாலிபர்களுக்கு தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவையும் யார் பாசிக்கிறார்? என்னுடைய அறிவு தானே. இல்ல படிங்க, ரெண்டு பேரும் படிங்க. ஒரு ஆள் படிக்கணும். சரி, மியூட் பண்ணிருங்க, மைக் மியூட் பண்ணிருங்க. ஒரு ஆளுடைய எரியுது, ரொம்ப எரியுது. சரி பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய ஞானமானது என்ன, சரி பார்ப்போம். ஆண்டவருடைய ஞானமானது God
சாரி பஸ், ஜெயமணி அக்கா வந்து மைக்க மியூட் பண்ணிருங்க. யாரோ மைக் கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா பேசலாம். ஓகே ரைட். ஜெயமணி அக்கா மியூட் பண்ணியாச்சியா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா God gave them a knowledge and key. அதான் அடுத்தது. God அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொன்னா, அவங்களுக்கு ஞானத்தையும் கீழையும் ஆண்டவர் இங்க தராரு. பாருங்க, ஸ்பெஷல் இந்த இடத்துல எபிலிட்டி, அதாவது தானியேலுக்கு இரக்கமும் இப்படிப்பட்ட ஒரு டயட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் ஞானத்தை கொடுக்கிறார்? தேவன் ஞானத்தை தருகிறார். யார் இப்படிப்பட்ட ஸ்கில் கற்றுக் கொடுக்கிறார்? தேவன் அப்படிப்பட்ட ஸ்கில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் தி லார்ட், எவ்ரிதிங் ஃப்ரம் தி லார்ட். தானியேலுடைய பலன் கிடையாது. தானியேலுடைய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் தேவனை சார்ந்திருந்து தேவனை பிடித்துக் கொண்டு தேவனுக்கு உண்மையாய் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்ததினாலே தேவன் அவருக்கு பரிசாக கொடுக்கிறார் இந்த காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். If you want knowledge, do you want wisdom? You want or not? உங்களுக்கு வேணுமா வேண்டாமா ஞானம்? இதெல்லாம் நமக்கு வேணும் தானே. அப்ப யாரை சார்ந்து இருக்கணுங்க? யாரை நான் திருப்திப்படுத்தணும்? உலகத்தையா ஆண்டவரையா? நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அழகாக அருமையாக சிந்திக்கின்றதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். உலகத்தின் காரியங்களை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அழிவின் பாதைக்குள்ளாக தான் நாம் போவோம். அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில தேவனை தேர்ந்தெடுத்ததினாலே அவருக்கு அழகான ஞானத்தையும் அதுக்கேர்ந்து எப்படி விடுவித்து வருவது என்றும் சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஸ்பெஷல் தானியேலுக்கு தானியேல் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஆல் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம், எல்லா விதமான சொப்பனத்திலும் மற்றும் எல்லா தரிசனங்களையும் அதை அறிந்து கொள்கிற ஒரு தன்மையை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். There's a special gift for Daniel. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், ஒரு ஸ்பெஷல் வரம் ஆனது தானியேலுக்கு கிடைத்தது என்று சொல்லி இங்க நாம் பார்க்கிறோம். இது கூட இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்? தானியேலுடைய இருதயத்தின் சூழ்நிலையை காண்பிக்கின்றார். The purity of heart. தானியேலுடைய இருதயம் சுத்தமாக தேவனை நினைத்துக் கொண்டு தேவனுக்காக மட்டுமே இடம் கொடுக்கின்ற இருதயமாக இருந்ததினாலே தேவன் தானியேலை பயன்படுத்துகிறார். தானியேல் ஆண்டவரை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவரை மட்டும் நினைக்காதபடிக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் நினைப்பதினால்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் ஆனது வேலை செய்யாம போகிறதே நம்ம பார்க்கிறோம். சிரிக்கிறீங்க, ஒத்துக்கொள்றீங்களா இல்லைன்னு தெரியல. கர்த்தர் அப்படிதான் நான் பேசுறாரு. இன்னைக்கு உள்ளத்துல யாரு இருக்கா? இன்னைக்கு உள்ளத்துல யாரு இருக்கிறா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். உலகத்தின் காரியங்கள், எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம், தேவனையும் விசுவாசிக்கிறோம். அப்ப ஒரு காரியத்தை கொண்டு வந்து பேசுவோம். என்ன பேசுவோம்னா, தேவனுடைய கிருபை எனக்கு மேல இருக்குதுங்க, தேவனை காப்பாத்திடுவாங்க, தேவன் கிருபை இருக்குங்க, தேவன் கிருபை இருக்கு, தேவன் இரக்கம் இருக்கு, தேவனுடைய எல்லா காரியமும் நமக்கு மேலாக இருக்கு. எல்லா காரியம் நமக்கு மேல இருந்தாலும் கூட தேவனை திருப்திப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அந்த கடமையை செய்யாமல் போவதனாலதான் என்ன நடக்குது? தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவினாலதான் நம்ம வாழ்க்கையில நம் தேவனை அதிகமாய் பார்க்க முடியும். வேலை வேலை வேலைன்னு ஒரு பக்கம், வேலை செய்யாம இருக்க முடியாது, வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா வேலை செய்தாலும் கூட தேவனுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டும். வேலை இருக்கிறதுனால தேவனை மறந்துடுவோமா? அப்ப தேவனை மறந்து விட்டா வேலை செய்வதற்கு பலன் யாரு கொடுக்கிறார்? வேலை செய்வதற்கு ஞானத்தை யாரு கொடுக்கிறார்? அப்ப தானியேல் இப்படிப்பட்ட காரியங்களை மறந்திருந்து அவன் உலகத்தை ராஜாவுக்கு மகிமைப்படுத்தியிருந்தா இந்த ஜனங்களை யார் காப்பாற்றி இருக்க கூடும்? கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் முதலிடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? தேவன் என்னை கொண்டு பயன்படுத்த வேண்டிய காரியம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போதுதான் பிரியமானவர்களே நமக்கு யாவற்றும் கர்த்தர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய சகோதரர் ஹனனியா, மிஷால், அசாரியா அவர்களுக்கு கூட தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர்களை இந்த மொழிபெயர்ப்பதிலும் மற்றும் அநேக காரியங்களிலும் அந்த பைபிளினுடைய கல்ச்சர், லிட்ரேச்சர் மற்றும் ரிலிஜியன் அந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கூட அவர்களை தேவன் பயன்படுத்துகிறதை அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்ப இவர்கள் ரிமைன் ஃபெய்த்ஃபுல்லா இருந்ததினால்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். God honoring conviction yet God given reward. அப்படின்னா தேவனுக்கு கனப்படுத்துகிறது நமக்குள்ளாக அதை ஏவுகிறது என்று சொன்னால், அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் அது நிமித்தமாய் தான் நமக்கு பரிசானது காத்திருக்கிறது. தேவனுக்காக கனப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருந்து கனப்படுத்த முடியாமல் போனால்
தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ரிவார்ட் பரிசானது நமக்கு கிடைக்காமலே போய்விடும். அதனாலே தேவனை திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பேச்சில, நம் உடைக்கையில, நம் செய்கையில, நம் எல்லா காரியங்களிலும் தேவன் திருப்திப்பட வேண்டும். தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்களை பார்க்கும் போது சொல்லக்கூடாது இவர்கள் அந்நியர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது. உங்களையும் நீங்க பார்க்கும் போது என்ன சொல்லணும்? இவர்கள் கிறிஸ்துவோடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடைய குடும்பம், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லணும். அதுக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். தெரியுமா? அப்ப தானியேல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததினாலே, சகோதரர்கள் அப்படிப்பட்ட தானியேல் மற்றும் அவருடைய 3 நண்பர்களும் அப்படி வாழ்ந்ததினாலே தேவனுடைய கரம் அவர்களுக்கு மேலாக இருந்தது. அதுதான் உண்மையாக இருக்கு. அப்ளிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? இந்த பாடத்தின் நிமித்தமாக நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நான் 3 காரியங்கள் எழுதி கொள்ளுங்க சுருக்கமா. பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. Matthew chapter 25 verse 35. Matthew 25ஆம் அதிகாரம் 35வது வசனம். வாசிங்க யாராவது. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். மத்தேயு 25:35. இல்ல பாஸ்டர். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. பாருங்க, முதல் காரியத்தை இங்க நம்ம பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனா என் வார்த்தை ஒழிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும். We have to stood for Christ or Jesus in any circumstance. எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் தேவனுக்காக நாம் நிற்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல ஒரு ஆள் வாசிங்க. Matthew 25:35. நினைக்கிற அந்த வசனம் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆங்கிலத்துல வாசிங்க. Matthew chapter 25:35. 25:35 sir. Matthew chapter 25:35. For I was hungry and you gave me something to eat. I was thirsty and you gave something to drink. I was stranger and you invited me in. நினைக்கிற wrong ஆச்சு. sorry please forgive me. I think a wrong passage. நான் wrong எடுத்துட்டேன். Luke 16:10. Luke 16:10. so sorry. Luke 16:10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுற காரியம் என்னன்னு சொன்னால், be faithful in little things. ஓகே, ஒரு சிறிய காரியத்தில் கூட நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்காக இந்த காரியத்தின் நிமித்தமா என் தேவனை நான் திருப்திப்படுத்துகிறவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் எப்பொழுதுமே நினைக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். அடுத்தது Matthew chapter 25:21 வாசிங்க பாப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பாருங்க, இரண்டாவது காரியம் வந்து இங்க பார்க்கும்போது faithful will lead us to celebration. அப்படின்னா ஆண்டவருக்கு கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கிறவன் கடைசியிலே அவன் தேவனிடத்திலே பெற போகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் கொண்டாடி சந்தோஷப்படுவான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அதுல இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம், when Daniel was faithful for small things, it's all about food. அந்த சின்ன காரியத்துல உண்மையா இருந்ததுனாலே தேவன் அவருக்கு சொப்பனத்தை விளக்குவது மற்றும் தரிசனங்களை விளக்குவது
மற்றும் ஞானத்திலும் அனைத்து காரியங்களிலும் அவருடைய ஆண்டவர் அதிகாரியாக வைத்திருந்தார், அது அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அப்ப கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பிரியமானவர்களே என்ன நடக்கும்? கடைசியில நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது surely we will celebrate. Why we will celebrate? Because God is actually giving us a blessing. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதினாலே, அந்த ரிவார்ட் கொடுக்கிறதுனாலே நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம். God is looking at our sincerity heart and genuine heart. ஆண்டவர் நம்முடைய உண்மைக்கு ஒத்தான இருதயத்தையும் உத்தமமான இருதயத்தையும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மனிதனிடத்திலிருந்து காரியங்களை மறைத்து விடலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து காரியங்களை ஒருபோதும் மறைக்க முடியாது. அது திருச்சபை ஜனங்களாய் இருக்கட்டும், மூப்பர்களாய் இருக்கட்டும், போதகராய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனாலே சின்ன காரியத்திலும் உண்மையா இருக்கிறவனை தேவன் அநேகருக்கு எஜமானனாக வைப்பார், அநேகருக்கு உயர்த்துவார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையின் கருப்பொருள் கர்த்தருடைய மகிமையை தேடு, கர்த்தருடைய மகிமையை அதிகமாய் தேடு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய முகத்தை தேடுங்க, மகிமையை தேடுங்க. தேடி வாடும்போதுதான் அவரை நீங்கள் திருப்திப்படுத்தி நீங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be like Daniel as example. Okay, Daniel போற ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறிய காரியத்திற்காக கூட Daniel போல நீங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Just highlight from 3 points. First point, Daniel decision to be faithful. Daniel decision வந்து உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். இரண்டாவது, Daniel's courageous decision, அவர் உண்மையாக மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக தைரியமாய் பேசணும் என்று முடிவெடுத்தார். மூன்றாவது, இந்த ரெண்டு முடிவு எடுத்ததினாலே விசேஷமா இங்க என்ன நடந்தது? Daniel and his friends are blessed for their faithfulness and promoted. அவர் உண்மைக்குமா இருந்ததற்காக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே இன்னைக்கு நாம் கேட்டோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற காலத்துல இருக்கிறதுனாலே உங்க இடத்துல தயவாய் கேட்டுக் கொள்கிறேன். எது செய்தாலும் பத்திரமாய் செய்வோம். எது செய்தாலும் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி பயத்தோடு கண்ணத்தோடு செய்வோம். நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் யாவரும் தேவனுக்கு விருப்பமான பிள்ளைகள், நீங்கள் யாவரும் தேவன் நேசிக்கின்ற பிள்ளைகள். உங்களை ஒருபோதும் தேவன் கைவிடவே மாட்டார். அவரை கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு மனமிறங்கி இன்னும் உதவி செய்து கொண்டுதான் நாம் இருக்கிறவராக இருக்கிறார். அதனாலே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. பிடித்துக் கொள்ளுங்கள், அவரோட வாழுங்கள், அவரை மட்டுமே திருப்திப்படுத்தி கனப்படுத்துங்கள். வாருங்கள், தலைகளை தாழ்த்தி நம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us pray. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா கிருபை நிறைந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த வசனத்தின் நிமித்தமாக தேவனை திருப்திப்படுத்துவது எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது தானியேல் கர்த்தருக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், கர்த்தரை திருப்திப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதனாலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருப்பதற்கும் கர்த்தர் அவருக்கு கிருபை செய்து இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைராக்கியமாய் கர்த்தரை எங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறேன். இன்றும் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை திருப்திப்படுத்துகிற காரியத்தை மட்டுமே நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பூச்சம் திருச்சபையில் இருக்கிற இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இறங்கி பேசுவீராக, சொல்லுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கர்த்தரை திருப்திப்படுத்துகிற காரியத்தை மட்டுமே செய்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீ கேட்ட சத்தியம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், எங்களுடைய சிந்தனைக்குள்ளாய் வரட்டும். நாங்களும் உங்களுக்கு பிரியமானவர்களாய் இருக்க எவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் அனௌன்ஸ்மெண்ட்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அனௌன்ஸ்மெண்ட், ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அனௌன்ஸ்மெண்ட், ஓகே, கிஃப்ட் ஆஃப் ஹோப். ஓகே, கிஃப்ட் ஆஃப் ஹோப் ஒன்னும் நீங்கள் கொடுக்காதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஓகே, இங்க டேட் லைன் வந்து 30th ஏப்ரல் போட்டிருக்கு. இதை மாத்திட்டாங்க. இப்ப நமக்கு வந்து 30th ஜூன் வரையிலும் நமக்கு கொடுக்கலாம். தயவு செய்து லேட்டா கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஜூனுக்கு கொஞ்சம் முன்பாகவே கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்களே, சரிங்களா? உற்சாகப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் போது நிச்சயமாகவே இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். 150 டிக்கெட் தான். ஒரு குடும்பத்தில இருந்து நீங்கள் எத்தனை பிள்ளைகளை தத்தெடுக்க விரும்புகிறீங்களோ நீங்க தத்தெடுங்க. நிச்சயமாக அவங்களோட ஊழியத்திற்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஜூன் 5ஆம் தேதி வந்து நமக்கு
நம்மளோட டிஏசி பிரேயர் டே. டிஏசி பிரேயர் டே 5ஆம் தேதி நடைபெறுகிறது. 2 மணிலிருந்து 4:30 மணி வரையிலும் ஜூம்ல நடைபெறுகிறது. ஸோ எவ்ரிஒன் நம்மளுடைய மாநாட்டிலே எல்லாரையும் முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதனால ஜூம்ல நடைபெறும், வந்து கலந்து கொள்ளுங்க. நம் யாவரும் இணைந்து இதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மாநாட்டுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். வீக்லி மினிஸ்ட்ரி எப்பொழுது போல நடைபெறுகிற மினிஸ்ட்ரி. செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் நமக்கு செல் குரூப் இருக்கும். செல் குரூப் தலைவர்களுக்கு லெசன் அனுப்பப்பட்டது, அவர்கள் நடத்துவாங்க. வெனஸ்டே வில் பி ஹவுஸ் விசிட்டேஷன் அண்ட் மெம்பர் கே. மெம்பர் கே பாஸ்டர் வந்து இந்த காரியங்களே ஒரு போன் கால் மூலியமாக மற்றும் வாட்ஸ்அப் எல்லாவற்றாலும் ஜூம் மூலியமாக இதை செய்து கொண்டு வருவார். உங்களுக்கு யார் என்று சொல்லி போதுகள் உங்களுக்கு கால் பண்ணுவார். அது இன்னும் பொறுமையாக காத்திருங்கள். ஃப்ரைடே நமக்கு எப்போது போல ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயரையும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அநேகர் ஜெபத்துக்கு வருவீர் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும் மாணவர்களே. சரிங்களா? அடுத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நமக்கு இந்த வாரம் சர்ச் ஸ்கூல் இருக்காது. ஆனால் டிஏசி பிரேயரே இருக்கு. ஸோ டிஏசி பிரேயர்ல நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஹோலி கம்யூனியன் சண்டேயா இருக்கிறது. அதனாலே நம்ம வீட்டில இருந்து தான் அனுசரிக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. சரிங்களா? ஒரு காரியங்களை சொல்லிடுறேன். அந்த கிஃப்ட் ஹோப் இருக்குல்ல, அது யார் வந்து அந்த பிள்ளைகளை தத்தெடுக்கிறீங்களோ அவங்க வந்து பேங்கிங் பண்ணிருங்க. அந்த காசை நம்மளோட சர்ச்சோட அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, பேங்கிங் பண்ணிருங்க. அந்த காசை நீங்க பேங்கிங் பண்ணிட்டு அந்த ரிசீட்டை வந்து நீங்க சரவணன் இருக்கார்ல, சரவணனுக்கு நீங்க அந்த பேங்க் ஸ்லிப்பை நீங்க அவருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இது வரதோறும் நடத்துகின்ற ஊழியர்களை வந்து பங்கு பெறுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோட பேசுவார். இன்னும் அதிகமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வாங்க இறுதியாய் நம்ம ஜெபித்து முடிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சட்டத்தை கேட்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனே, இந்த எங்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள், அநேக சோதனைகள், அநேக காரியத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். We know that we are not perfect at all. நாங்கள் 100% பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நாங்கள் தகுதி அற்றவர்கள். ஆனால் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. அதனால இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்போது உமக்கு நன்றி உள்ளவர்களாக, உமக்கு உண்மை உள்ளவர்களாக, உமக்கு நாங்கள் மகிமை கொண்டு வருகிறவர்களாக நாங்கள் வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை காத்துக்கொண்டு வரவாரிலும் கூட எந்த பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். We pray for lots of protection, Lord. Protect all of your children over here. திருச்சபையில் யாவரையும் கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பேசட்டும். கர்த்தருக்கு திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற வாழ்க்கையை நிமித்தமாய் நாங்கள் வாழ உதவி செய்கிறார். மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக வாழ்ந்து மரிக்க கிருபை செய்கிறார். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உமக்கு மட்டும்தான் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறேன். அவர்கள் கேட்கறதுக்கும் வேண்டுதலுக்கும் மேலான காரியங்களை செய்து கொடுங்க. சுகபலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. பண உதவிகள் தேவைப்படுகிற குடும்பத்திற்கு கர்த்தர் கரம் நீட்டி பண உதவிகளை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்கள் நிரம்ப பண்ண உதவி செய்யுங்க. குடும்பத்தில குறைகள் வராதபடி காத்துக் கொள்ளுங்க. எல்லாம் சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுக்கு மேலா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வராத நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல தூய பிதாவே, ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் கர்த்தருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் உங்கள் யாவரோடும் இருக்கு கடவுளாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமணங்களே, நம்ம இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து நம்மளுடைய சர்வீஸ் வந்து ஜூம்ல முழுமையாய் நடைபெறும். முழுமை என்று சொன்னால் நமக்கு ஓப்பனிங் பிரேயர் இருக்கும், நமக்கு ரெஸ்பான்சிவ் ரீடிங் இருக்கும், நமக்கு க்ளோசிங் அண்ட் ஆஃபரிங் சாங்ஸ் இருக்கும்.
க்ளோசிங் ஆஃபரிங் சாங்ஸ் வந்து ஒரு பாட்டு தான் எப்போது மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஆன்லைன்ல நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த வாரத்தோட இப்படி நார்மலா இருக்கிற ஆராதனை இருக்காது, கொஞ்சம் நீடித்து போகும் ஆராதனை. சரிங்களா? அதனால உங்களை ஆயத்த பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? காணிக்கையானது இன்றைக்கு ஆராதனைக்கு நீங்கள் காணிக்கையை சேகரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அந்த காணிக்கையை நீங்கள் சேகரித்து வைத்து நீங்கள் நம்மளுடைய திருச்சபையுடைய அக்கௌண்ட்ல நீங்கள் போடுவீர்கள் என்றால் நன்மையாக இருக்கும். உங்களுடைய தசம பாகத்தையும் அப்படியாக நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னாலும் கூட நன்மையாக இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்களே. நம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே நாம் அந்த காரியங்களை செய்வோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை ரெட்டிப்பாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? God bless everyone. இது ஐக்கிய நேரம். ஐக்கியம் கொள்ளலாம். ஐக்கியம்னா நம்ம உங்களுக்கு டீ கொடுக்க மாட்டோம், நீங்களே கலக்கி வச்சு குடிச்சிட்டு பேசலாம். ஓகே, கம் லெட்ஸ் டாக். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Praise the Lord. Praise the Lord, everyone. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லா நன்மைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்காக ஜெயிச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கீங்க?